வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த சால்னா பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கன் சால்னாக்கு வந்துட்டு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோங்க. அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடுறேன். ஆயில் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த மசாலாவுக்கு சும்மா வதங்கிறதுக்காக தான் வேணும். இப்போது 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நான் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்க்குறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் கல்பாசி வந்து சேர்க்குறேன். இந்த சிக்கன் சால்னாக்கே இந்த கல்பாசி தான் அந்த ஃப்ளேவரை கொடுக்கும். அப்புறம் ஒரு ஏலக்காய். சால்னானாலே அதுக்கு அந்த கல்பாசி சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது நல்லா பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்க்கலாம். சால்னா வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த பேஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக இதிலே கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்குறேன். நான் ஒரு பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் நான் கசகசா வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு. பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். அதுக்காக நான் முந்திரி பருப்பும் கசகசாவும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு அரை மூடி அளவு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது தேங்காய் வந்து ரொம்ப வதங்கணுன்னா அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் சால்னாக்கு, அதுக்காக அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து தூளே தான் சேர்த்துருக்கேன். இது வந்து மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள், அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வதக்கின மசாலாவை எல்லாம் நல்லா ஆற வச்சு நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா மசிய நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சால்னா வந்து தாளிக்கலாங்க. அதுக்கு நான் குக்கரில் ஆயில் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். நான் குக்கரில் தான் இப்போ தாளிக்க போகிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டேங்க. கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி வந்து சேர்க்குறேன். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நிறையா சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 பச்சை மிளகா வந்து சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வந்து வதக்கினா போதும். இப்போ எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சிக்கன் வந்து சேர்க்குறேன். நான் வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நிறைய சிக்கன்லாம் தேவையில்லை சால்னாக்கு, கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஏன்னா நமக்கு அந்த சால்னா அந்த கிரேவி தான் ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் லைட்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வதங்கிறதுக்காக நான் உப்பு வந்து சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ சிக்கன் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. அது கொஞ்சம் கலரும் நல்லா மாறி வந்துடுச்சு. கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்க்கலாம். இப்போ இந்த மசாலா தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் வந்துட்டு மசாலாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த சிக்கனில் சேர்த்ததுக்கப்புறம் தான் அது இன்னும் நல்லா வதங்கணும். அதில் அப்பவும் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். அதெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்கி எடுத்துப்போம். இப்போது நம்ம சேர்த்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஆயிலெலாம் பாருங்கள் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னா வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது சால்னா வந்து தாளிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடுறேன். இப்போ இது எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம்
ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கல்பாசி வந்து போடுறேங்க. இந்த கல்பாசி வந்து ரொம்ப முக்கியம் இந்த சால்னாக்கு. இந்த சால்னாக்கான ஃப்ளேவரே இந்த கல்பாசிலேருந்து தான் வரும். அப்புறம் கொஞ்சம் மிளகு வந்து முழுசாக போடுறேன் நான். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கல்பாசி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் புதினா வந்து சேர்க்குறேன். இந்த சால்னாக்கு புதினாவும் ரொம்ப முக்கியங்க. அதை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சால்னாக்கு இந்த புதினாவும் கல்பாசியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சால்னாக்கு. இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்க சிக்கனில் வந்து சேர்த்துடலாம். இப்போ குக்கரில் இருக்க கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் 3 விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சு எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நல்லா வெந்துடணும், அப்படியே கரையிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மசாலாஸ்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். தாளிச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதும். அந்த மசாலாவும் சிக்கனும் சேர்ந்து வரணும். அவ்வளோதாங்க, சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.